வருகின்ற மார்கழி 16 மற்றும் மார்கழி மாதத்தின் சிறப்பு மற்றும் வழிபாடு முறைகள். இன்று ஸ்வர்க்கத்தின் வாசல் திறக்கும். உங்கள் ஆசைகள் நிறைவேறும். மார்கழி மாதம் வழிபாட்டிற்கான சிறந்த மாதம் என கருதப்படுகிறது. பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று சிறப்பித்துக் கூறுவதால் இது மிகவும் புனிதமான மாதமாக போற்றப்படுகிறது. முக்கியமான வழிபாட்டு முறைகள். அதிகாலையில் வழிபாடு. மார்கழி மாதம் தேவர்களுக்குரிய பிரம்ம முகூர்த்தம், அதாவது அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை ஆகும். இந்த நேரத்தில் எழுந்து நீராடி செய்யும் வழிபாடுகள் மிக சிறந்த பலனை தரும். கோலமிடுதல். பெண்கள் அதிகாலையில் எழுந்து வீட்டின் வாசலில் மாக்கோலமிடுவது வழக்கம். கோவில் தரிசனம். மாதம் முழுவதும் அருகிலுள்ள கோவிலுக்குச் சென்று அதிகாலை பூஜைகளில் கலந்து கொள்வது மிகுந்த பலன்களை அளிக்கும். பாவை நோன்பு. பாடல்கள். வைணவ கோவில்களில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல்களை பாடி விஷ்ணுவை வழிபடுவது பாவை நோன்பின் முக்கிய அம்சமாகும். சிவன் கோவில்களில் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல்களை பாடி சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. விரதங்கள் மற்றும் விழாக்கள். வைகுண்ட ஏகாதசி. பெருமாளுக்குரிய இந்த சிறப்பு விரதம் மார்கழி மாதத்தில் வருகிறது. ஆருத்ரா தரிசனம். திருவாதிரை. சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விழாவும் மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. மார்கழி முதல் நாளான டிசம்பர் 16ஆம் தேதி அன்று அதிகாலையில் பஞ்ச தேவர்களான விநாயகர், சிவன், மகாவிஷ்ணு, துர்க்கை மற்றும் சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு.